செவன் இருந்தாலும் இருந்திருக்கலாம். இந்த ஆயில் டிஸ்பென்சர்னு ஒன்று வாங்கணும் இல்லையா, அந்த பாட்டில் வாங்கினதுலேருந்தே நம்ம ஆதுக்குட்டி எப்போம்மா எண்ணெய் ஊற்ற போகிறீங்க, எப்போம்மா எண்ணெய் ஊற்ற போகிறீங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. என்னவோ தெரியல, எண்ணெய் ஊற்றுறதுல அதுக்கு ஒரு ஆனந்தம். நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது நான் தான் ஃபனல் பிடிச்சிக்குவேன், நான் தான் பாட்டில் பிடிச்சிக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். 2 நாள் வரைக்கும் அப்படி இப்படி சொல்லி ஓட்டிட்டேன். 3வது நாள் இன்னைக்கு எண்ணெய் ஊற்றினா தான் நான் ஹோம்ஒர்க் செய்யவே வருவேன்னு சொல்லிடுச்சு. அடப்பாவி பிள்ளைகளா, எப்படிலாம் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுதுங்க பாருங்க. சரி வாடான்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு எண்ணெய் ஊற்ற தான் வந்திருக்கேன். இது என்னமோ யூஸ் பண்ண போகிறது நம்ம தான், அதுகளுக்கு என்னமோ அப்படி ஒரு ஆனந்தம். சரி வா இப்போ பாட்டில் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதுக்குட்டியை கூப்பிட்டு வச்சு தான் நான் வந்து ஆயில் ஃபில் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ எல்லா வேலைகளும் ஃபனல் எடுக்கிறதுலேருந்து தட்டு எடுக்கிறதுலேருந்து என்ன கேட்குறமோ பயப்புள்ள அவ்வளோ வேலைகளையும் ஓடியாந்து செஞ்சு கொடுத்துச்சு. இது மாதிரி எல்லா வேலைத்துலையும் வேலை செஞ்சதுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஒரே பாத்திரம் ஒரே அடுப்படி ஒரே சமையல் சொல்லி இருக்க போர் அடிக்குது. இருந்தாலும் இது மாதிரி டிஃப்ரெண்டாக எங்கேயாவது பார்க்குறோமா, அந்த பொருளை உடனே வாங்கணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை தான் படுறோம். இருந்தாலுமே அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியல. மண் பாத்திரங்கள்லாம் நிறைய வாங்கி வச்சு நிறைய உடச்சி ஓடு பரப்பியிருக்கேன். இது வேற கிளாஸ் பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, என்ன தான் பண்ணுறது, நம்ம வந்து ஒரு ஆசைப்படுற பொருட்களை வாங்கி வச்சாலாவது அந்த சமையல் போர் அடிக்காமல் செய்வோமா அப்படின்ற மாதிரி தான் மூளையை போட்டு கசக்கி புழிஞ்சு எதையாவது இப்படி வாங்கி வச்சுருக்கோம். உண்மையாக அதுதாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருட்களை நம்ம நினைக்கும் போது அதை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாலுமே ஸோ அந்த ஒரு ஆசையிலையாவது அந்த சமையல் போர் அடிக்காமல் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நப்பாசை தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு பாட்டில் நல்லெண்ணையும் இன்னொரு பாட்டில் கடலெண்ணையும் சூப்பராக வந்து ஊற்றிட்டோம். பெப்பரு சால்ட் ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த ஃபனல் வந்து என்னவோ ஆயிலுக்கு தான் கொடுத்தாங்க. நம்மளுமே வந்து புதுசாக வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபனல் வழியாகவே நம்ம வந்து பெப்பரையும் சால்ட்டையும் கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். 4 பாட்டிலுமே சூப்பராக ஃபில் பண்ணி நம்ம கிச்சனுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ கிச்சன் கொண்டு வந்தால் போதுமா, ட்ரையல் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பசியே இல்லை, இருந்தாலுமே தோசை ஊற்றி நம்ம வந்து ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. நம்மளும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை வச்சு எவ்வளோ பெரிய தோசையாக இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிடுவோம். ஆனால் இந்த பாட்டில் ஊற்றுற எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1 லிட்டர் காலி ஆகிடும் போல இருக்குது. ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் காலி ஆகிட்டு இருக்கு தோசைக்காக மட்டுமே. இட்லினா எல்லாம் தெரிச்சு ஓடுது, தோசைனா தான் வேணுமாவா. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டிலில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம், சர்வீஸ் ஆக எண்ணெய் குறைச்சிருவோம்ல, கையை ஃபாஸ்ட்டாக சுற்றினோம்னா எண்ணெய் குறைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே வந்து நம்ம ஆயில் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.